பத்தி பார்க்க போறோம். Despite being as a replacement player, ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊரில் பட்டேல் சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல சான்ஸ் கொடுத்தாங்க. அதாவது அவங்க கேம்ப்ல வந்தாங்க, நெக்ஸ்ட் நாள் மேட்ச் இருந்துச்சு, நெக்ஸ்ட் நாளே பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல அவங்க இருந்தாங்க. எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. பட் டிஸ்பைட் பீயிங் இந்த டீம் ஃபார் ஹோல் சீசன், நம்ம ராமகிருஷ்ணா கோஷா இருக்கட்டும் ஆர் ஆண்ட்ரே சித்தார்த்தா இருக்கட்டும், இவங்களுக்கான சான்ஸ் வந்து கடைசி வரைக்குமே சிஎஸ்கே கொடுக்கல. ஏன் அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதை பத்தி என்னோட இன்சைட்டை இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கு கைஸ், அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பா இருக்கும். வீடியோ கிளிக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஜேமி ஓவர்டன் பத்தி பார்க்கணும் கைஸ். ஜேமி ஓவர்டன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஓடிஐ சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஓடிஐ பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். அண்ட் இங்கிலாந்து வந்து அபார வெற்றி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 200 ரன்ஸ் பிளஸ் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா அந்த கேமை வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கேமில் என்ன ஆச்சுன்னா, ஜேமி ஓவர்டன் அவரோட ஓவரை பவுல் பண்ணுறதுக்காக வந்தாரு. ஸோ ஒரு ரிட்டன் கேட்சை பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அப்பவே அவர் குவிக்கா பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபீல்டுக்கு போயிட்டாரு ஃபார் ட்ரீட்மெண்ட். தென் அகைன் பார்த்தீங்கன்னா ஹி ரிட்டர்ன் ஆகி 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாலும் பார்த்துக்கோங்க. 3 விக்கெட்ஸ் 22 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு, 5 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. அப்போ ஒரு சின்ன டிஸ்லோகேஷன் தான் நினைச்சிருக்காங்க. பட் லேட்டர் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஃபிராக்சர்னு தெரிய வந்திருக்கு. ஸோ எஸ், ஒரு broken finger. அது லிட்டரலி அவரே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு போஸ்டா போட்டிருக்காரு. கண்டிப்பா என்னால அதை ஷேர் பண்ண முடியாது, பிகாஸ் அவ்வளோ வந்து அது பார்க்கறதுக்கே வந்து அருவருப்பா இருந்தது. அதை நீங்க வேணா போய் பார்த்துக்கோங்க. அவரே வந்து அதை ஹைட் பண்ணி தான் போட்டிருக்காரு. ஸோ லாஸ்ட் அவர் இப்போ ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டில் வந்து கடைசியில் இருக்குங்களா? ஸோ அந்த இமேஜை போய் இன்கேஸ் பார்க்கணும்னு தோணுச்சு, அவ்வளோ ஆர்வமாக இருந்தீங்கன்னா போய் பாருங்க. ஆனால் அது பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே கன்சர்னிங்காக இருந்துச்சு. ஸோ யா, இப்போதைக்கு ஜேமி ஓவர்டன் வந்து வில் பி ஆஃப் த ஃபீல்டுங்க. அவர் இனிமேல் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஹீஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் த சீரிஸ். பட் ப்ராப்ளி அவர் வந்து T20 சீரிஸ்க்கு கம்பேக் பண்ணலாம், அதுவுமே டவுட்ஸில் தான் இருக்கு. தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் அவார்ட் வந்து நேற்றுக்கு நடந்திருக்கு போல. அதில் நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு வந்து தமிழ்நாடு கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அவார்டை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் பார்த்தா சாய் சுதர்ஷன் இந்த அவார்டை வாங்கியிருந்தாரு. இந்த டைம் ஆண்ட்ரே சித்தார்த் வாங்கியிருக்காரு. டிசர்விங் தான் கைஸ், பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் ரஞ்சி ட்ராஃபிலே 600 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட ஆவரேஜ் பார்த்தோன்னா 68. கண்டிப்பாக டிசர்விங் டு வின் திஸ் அவார்ட் தான். பெஸ்ட் பேட்டர் ஆஃப் டிஎனா இருந்திருக்காரு. ஸோ கங்க்ராட்ஸ் டு ஆண்ட்ரே சித்தார்த். ஜஸ்ட் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான். சாய் சுதர்ஷன் பண்ண தப்ப இங்க நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு பண்ணக்கூடாது. பிகாஸ் சாய்லாம் பார்த்தோன்னா வந்து ஜூனியர் சூப்பர் கிங்ஸ்க்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தார் கைஸ். அவரெல்லாம் அசால்ட்டா வந்து சிஎஸ்கே பிக் பண்ணி க்ரூம் பண்ணி இப்போ நம்ம ஜிடியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. லிட்டரலி அவர் தான் ஆரஞ்சு கேப்பே வச்சிருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே சிஎஸ்கேல அவர் மாறி இருப்பாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஆப்ஷனில் பிக் பண்ணாமல் விட்டோம். அண்ட் இப்போ அதை வந்து இப்போ வரைக்குமே அதுக்கு நம்ம வருத்தப்படுறோம். அதனால ஆண்ட்ரே சித்தார்த்துக்குமே அதே தப்பை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக அவருக்கான சான்சஸை கம்மிங் இயர்ஸில் கொடுக்கணும். அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும். ஊரில் பட்டேல் அவரோட இன்ஸ்டா பக்கத்தில் தோனியோட ப்ளே பண்ணதை பற்றி ஒரு எமோஷனல் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பற்றி பார்ப்போமே. ஸோ நான் ரொம்ப கிரேட்ஃபுல் டு ப்ளே அண்டர் த லெஜெண்டரி லீடர்ஷிப் ஆஃப் MS தோனி. அவரோட இருந்த எல்லா மூமெண்ட்ஸ் ஆன் அண்ட் ஆஃப் ஃபீல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன் காம்னஸ், லீடர்ஷிப் அண்ட் ஹியூமிலிட்டியா எனக்கு இருந்திருக்கு. நான் அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவரோட கைடன்ஸ்ல நிறைய லேர்ன் பண்ணிக்க விரும்புகிறேன். அவர் கூட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பக்கத்தில் நின்னது அண்ட் அவர் கூட ஃபீல்டை வந்து ஷேர் பண்ணது அண்ட் எவ்ரி செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் கம் ட்ரூவாக தான் எனக்கு இருந்திருக்கு. அண்ட் வாட் மேட் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல்னா என்னோட ஃபேமிலியுமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக இருந்தாங்க. மொமெண்ட்ஸ் வி வில் நெவர் ஃபர்கெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ எனக்கு ஒரு ஜெர்சியுமே அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் விஷஸ் ஊரில். இதை கண்டிப்பாக நான் ஃப்ரேம் பண்ணி வைக்க போகிறேன் ஃபார் எவர். அண்ட் இது வந்து ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் ஜேர்னியாக இருந்திருக்கு வித் கிரேட் லீடர் அண்ட் அன் ஈவன் கிரேட்டர் ஹியூமன் பீயிங். ஸோ எஸ், தோனியை பற்றி நம்ம ஊரில் பட்டேல் ரொம்ப ரொம்ப எமோஷனலாக வந்து ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஊரில் பட்டேல் சொல்றதை வச்சு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயருமே அவர் சிஎஸ்கேக்காக வர போறாரு. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன நோட் பண்ணா, ஐம் எக்ஸைட்டட் டு கீப் க்ரோயிங் அண்டர் ஹிஸ் கைடன்ஸ். அவரோட கைடன்ஸ் கீழே இனிமே நான் நிறைய கத்துக்க விரும்புறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் தோனி இஸ் டெஃபினெட்லி கம்மிங் பேக் ஃபார் 2026. இப்போ ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த்துக்கு ஏன் சிஎஸ்கே சான்சஸ் கொடுக்கல, அதை பத்தி பார்ப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுஷ் மாத்ரே அண்ட் ஊரில் பட்டேல் பண்ணலாம். ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே எம்ஏ கேமுக்கு முந்தின நாள் தான் இது கேப்பை ஜாயின் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஊரில் பட்டேல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிஎஸ்கே கேகேஆர் கேம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து சான்சஸ் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 11ல வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரான நாக்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதே மாதிரி ஆண்ட்ரே சித்தார்த், ராமகிருஷ்ணா கோஷ்ல நிறைய டைம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மென்ஷன் பண்ணாங்க 11ல சான்ஸ் கொடுங்க, இட்ஸ் இனஃப் ஆஃப் ட்ரிபாத்தி, விஜய் சங்கர் அண்ட் ஹூடா அப்படின்னு சொல்லியுமே வந்து திரும்ப திரும்ப ஹூடாக்கான சான்சஸ் தான் கொடுத்தாங்க. அண்ட் த பாயிண்ட் டு நோட்டீஸ், லாஸ்ட் கேம் சிஎஸ்கே ஜிடில கூட ஹூடா தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. பட் ஆண்ட்ரே சித்தார்த் ப்ளே பண்ணல. ஏன் ஏன் அப்படின்னு தானே உங்களுக்கு இருக்கும் கேள்வி. மோஸ்ட்லி என்ன ரீசனா இருக்குன்னா, ஆண்ட்ரே சித்தார்த் அண்ட் ராமகிருஷ்ணா கோஷ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து பிராக்டிஸ் செஷன்ல தே ஃபெயில் டு இம்ப்ரெஸ். ப்ரோ ஹூடா ட்ரிபாத்தி மாதிரி பிளேயர்ஸ் என்ன பிராக்டிஸ் செஷன்ல கலக்குன்னு கலக்கிட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அது நமக்கு தெரியாது. பட் மோஸ்ட்லி ஏன் இவங்களுக்கான சான்சஸ் கொடுக்கலனா அது இந்த ஒரு ரீசனால மட்டும் தான் இருக்கும். அண்ட் மேபி பிளேயர்ஸ் லைக் ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் ஆண்ட்ரே
சித்தார்த் இன்னுமே ஐபிஎல் லெவலுக்கு தே ஆரண்ட் வெல் ட்ரெயின்ட் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. ப்ரோ அப்ப ஆயுஷ் மாத்ரே ஒரு 17 வயசு தானே ஆகுது, அவர் என்ன வெல் ட்ரெயின்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தான். ஆனா அவரை மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து 1 in 100 தான், 1 in 100 கூட இல்ல 1 in 1000 கூட சொல்லலாமே. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அதனால தான் சிஎஸ்கே வந்து இந்த ஜெம்மை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே வாய்ப்பு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. அண்ட் இ டெலிவர்ட். சிஎஸ்கேட ஹோப்ஸை வந்து அவர் வீண் அடிக்கல. ஸோ அதனால தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஆண்ட்ரி சித்தார்த் அண்ட் நம்ம ராமகிருஷ்ணா கோஷ்லாம் இன்னுமே அவங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் சீசன் வரதுக்கு முன்னாடி தே ஷுட் பி அட்லீஸ்ட் 50% பெட்டர் தென் வாட் தே ஆர் நவ். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் சீசன் பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட் சீசன்ல ஆண்ட்ரி சித்தார்த் ஆர் ராமகிருஷ்ணா கோஷ் இவங்களுக்கான சான்சஸ் சிஎஸ்கே கொடுப்பாங்களா, ஆர் இந்த சீசன் பார்த்ததோட போறப்பா நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பண்றாங்களா, எல்லாமே பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஏன் இவங்களுக்கான சான்சஸ் கொடுக்கல அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அதை பத்தியுமே சொல்லுங்க. ஐ நெக்ஸ்ட் வீடியோ. பீஸ். பை.